புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை கண்டித்து இந்திகா கூட்டணி கட்சியினர் தலைமை செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் மகாராஜ பாண்டி. இந்த போராட்டம் குறித்த முழு விவரங்கள். முக்கியமாக புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து மின்கட்டணம் உயர்வு இருந்து வருகிறது. புதுச்சேரியில் நடப்பு ஆண்டுக்கான மின் கட்டணத்தை நிர்ணயம் செய்ய இணை ஒழுங்குமுறை மின்சார ஆணையத்திடம் அரசின் மின்துறை கடந்த மார்ச்சில் அறிக்கை சமர்ப்பித்தது. இதையடுத்து கருத்து கேட்பு கூட்டமும் நடைபெற்றது. வீட்டு மின் இணைப்பு தொழிற்சாலைகளுக்கு மின் கட்டணம் நிலை கட்டணம் உயர்த்த அனுமதி கேட்டது. அதற்கு அனுமதி கிடைத்த நிலையில் கடந்த ஜூன் 16ஆம் தேதி மின் கட்டணம் உயர்வு அமலுக்கு வந்தது. இதற்கு அரசியல் கட்சியினர், சமூக அமைப்புகள், பொதுமக்கள் தரப்பில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. தொடர்ந்து 5வது ஆண்டாக மின் கட்டணம் உயர்த்தப்பட்டதாகவும் மின் கட்டண நிலுவைத் தொகை ரூபாய் 500 கோடியை மின்துறை வசூலிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் பலமாக அதிகரித்தது. போராட்டங்களும் தொடர்ச்சியாக நடைபெற்றது. இதையடுத்து புதுச்சேரியில் மின் கட்டணத்தை குறைப்பது தொடர்பாக மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி உயர்த்தப்பட்ட மின் கட்டணம் அமலுக்கு வருவது நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த நிலையில், அதாவது பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு 2 மாதங்களுக்கு பிறகு மின்துறையானது மின் கட்டண உயர்வு புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் பகுதிகளில் அமலுக்கு வரும் என்று தெரிவித்துள்ளது. அத்துடன் ஜூன் 16ஆம் தேதி முதல் கணக்கிடப்பட்ட மின் கட்டண உயர்வு வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதன்படி வீட்டு உபயோக மின்சாரத்துக்கான கட்டணம் புதுச்சேரியில் கடுமையாக உயர்ந்துள்ளது. அதாவது புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசினுடைய இந்த செயலால் ஏழை மக்கள், பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும், இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று தலைமை செயலகம் முற்றுகை இடுவதற்காக அண்ணா சிலை அருகே இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தலைமையில் சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்கள் திரண்டனர். அங்கிருந்து அவர்கள் ஊர்வலமாக புறப்பட்டனர். இந்த பேரணியில் திமுக சார்பில் எதிர்கட்சி தலைவர் சிவா, காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சிபிஐ செயலாளர் சலீம், சிபிஎம் செயலாளர் ராஜாங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் தலைமையில சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்கள் அண்ணா சிலையில் இருந்து அண்ணா சாலை வழியாக ஊர்வலமாக புறப்பட்டு நேரு வீதி வழியாக வந்து கொண்டிருந்தனர். அப்போது தகவல்களுக்கு நன்றி மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.